ஸ்ரீ வாசுதேவ மகாத்மியம் 5ஆம் அத்தியாயம். உபரிச்சரவசு ஒரு பக்தியுள்ள மன்னன். குறிப்பு: உபரிச்சரவசு சேதி தேசத்தின் பக்தியுள்ள மன்னன். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் சிறந்த பக்தன். இந்திரன் அவருடன் மிகவும் நெருக்கமாக இருந்ததால் அவர் தனது இருக்கையையும் படுக்கையையும் அவருடன் பகிர்ந்து கொண்டார். தேவேந்திரன் அவருக்கு தனது மங்காத வைஜெயந்தி மாலையையும் ஒரு வாகனத்தையும் கொடுத்தார். அதனால் அவர் எப்போதும் அந்த வாகனத்திலேயே நகர்ந்தார். எனவே அவர் உபரிச்சர என்று அறியப்பட்டார். அவரது வாழ்க்கையின் பிற விவரங்கள் இந்த மற்றும் அடுத்தடுத்த அத்தியாயங்களில் கொடுக்கப்பட்டுள்ளன. ஸ்கந்தன் கூறினார்: முனிவரே, முன்பு உபரிச்சரவசு எழுத்து எப்போதும் உயர்ந்த பகுதிகளில் இடம்பெயர்ந்த வாசு என்ற மன்னன் இருந்தான். அவர் ஆயு மன்னரின் மகன் அமாவாசு என்று நன்கு அறியப்பட்டார். அவர் தேவேந்திரனின் நண்பர். அவர் பகவான் ஸ்ரீமன் நாராயணரிடம் பக்தி மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார். அவர் மதப்பற்று மிக்கவர். தனது தந்தைக்கு அர்ப்பணிப்புடன் இருந்தார். கடவுள்களையும் பிடரிகளையும் சாந்தப்படுத்தினார். அவர் பக்தியுள்ள நடத்தையில் ஈடுபட்டார். விழிப்புடனும் விடாமுயற்சியுடனும் இருந்தார். அவர் சகிப்புத்தன்மையுடனும் யாரிடமும் பொறாமை கொள்ளாதவராகவும் இருந்தார். அவர் அனைவருக்கும் உதவி செய்தார். அவர் அமைதியானவர். வேதங்களை படிப்பது அல்லது பிரம்மச்சரியத்தில் அவர் ஆர்வம் கொண்டவர். தூய்மையானவர். கோபக்காரராக இல்லாதவர். உணவில் மிதமானவர். மென்மையானவர். கெட்ட பழக்கங்களிலிருந்து விடுபட்டவர். துறவி ஆவார். அவர் இன்ப துன்பம் போன்றவற்றால் பாதிக்கப்படாதவர். காமம் இல்லாதவர். பெருமை இல்லாதவர். உறுதியானவர் மற்றும் சுயநலவாதி ஆவார் மற்றும் சுயத்தை அறிந்தவர். அவர் பாசாங்கு இல்லாதவர். மற்றவர்களுக்கு மரியாதை அளித்தார். அவர் ஒரு யோகி, தபம் செய்பவர். அவர் தனது புலன்களை முழுமையாக அடக்கியிருந்தார். அவர் செல்வம், மகன்கள், மனைவி மற்றும் பிற உறவினர்கள் மீது பற்று இல்லாதவராக இருந்தார். மன்னர் தினமும் நாராயணரின் ஜபத்தை மகிழ்ச்சியுடன் செய்தார். அவரை பார்த்து மகிழ்ச்சி அடைந்த வாசுதேவ பகவான் அவருக்கு ஒரு சாம்ராஜ்யத்தை வழங்கினார். ஆனால் அவர் அதில் ஆர்வம் காட்டவில்லை. ஆனால் அவரை வாசுதேவரே மரியாதையுடன் மட்டுமே சாந்தப்படுத்தினார். ஸ்ரீ வைஷ்ணவ தந்திரத்தில் சான்று பாஞ்சராத்திர ஆகமத்தில் பரிந்துரைக்கப்பட்ட நடைமுறையின்படி உரிய கவனத்துடன் 5 மடங்கு இறைவனை வழிபடுவதை செய்தார். அவர் கடவுள்களையும் பிஞ்சுகளையும் வணங்கினார். எஞ்சி இருந்ததை, முந்தைய வழிபாட்டில் மீதமிருந்ததை பிராமணர்களுடனும் அவரை சார்ந்தவர்களுடனும் பகிர்ந்து கொண்டார். மீதமுள்ள உணவை அவர் உண்டு வாழ்ந்தார். அவர் உட்கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் அவர் சத்தியத்திற்கு அர்ப்பணிப்புடன் இருந்தார். மேலும் அனைத்து உயிரினங்களிடமும் வன்முறையற்றவராக இருந்தார். விலங்குகளின் இறைச்சியை உண்பது ஒரு பெரிய பாவம் என்பதை மன்னர் அறிந்திருந்தார். மேலும் அதை தனது குடிமக்களுக்கு அறிவித்தார். அவர் முழு மனதுடன் கோடர்களின் கடவுளான ஜனார்தனரை நாடினார். அவருக்கு ஆரம்பம், நடு மற்றும் முடிவு இல்லை. உலகத்தை அழியாத படைப்பாளர். மன்னர் எப்போதும் தனது மனதை ஸ்ரீ வாசுதேவரின் பாதங்களிலும் தனது செவிகளை பகவானின் கதைகளை கேட்பதிலும் குவித்தார். முகுந்தரின் தரிசனத்திலும் அவரது பக்தர்களின் தரிசனத்திலும் அவர் தனது கண்களை அர்ப்பணித்தார். நாட்டின் இறைவனான அரசர் ஸ்ரீஹரியின் குணங்களை புகழ்வதில் தனது உரையை அர்ப்பணித்தார். நாராயணரின் பாதங்களை தொட்ட திருத்துழாய் இலைகள் மற்றும் மலர்களின் நறுமணத்தை மன்னர் தனது நாசியை பயன்படுத்தி நுகர்ந்தார். வேறு எந்த வகையான வாசனை திரவியத்தையும் அல்ல. ஸ்ரீ மகாவிஷ்ணு இறைவனால் அவரது தோலில், உடலில் அனுபவிக்கப்பட்ட பயன்படுத்தப்பட்ட ஆடைகளின் தொடுதலில் அவர் கவனம் செலுத்தினார். ஸ்ரீமன் நாராயணருக்கு வழங்கப்பட்ட உணவை உட்கொண்டு அனுபவிக்க அவர் தனது நாவை பயன்படுத்தினார். மன்னர் தனது பாதங்களை இறைவனின் ஆலயத்தில் புனித வளாகத்திற்கு செல்லவும் திருக்கரங்களை ஸ்ரீஹரியின் சேவைக்காகவும் பயன்படுத்தினார். அவர் தனது சிரத்தை, உடலின் சிறந்த பகுதியை ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பாதங்களை வணங்குவதற்காகவே பயன்படுத்தினார். அவர் இறைவனின் சிறந்த பக்தர்களுடன் நெருங்கிய நட்பை ஏற்படுத்தினார். ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு பக்தி சபதம் செய்த அரச முனிவரின் ஒரு கணம் கூட ஸ்ரீ ராமபிரானின் பகவானுக்கு பக்தி செய்யாமல் வீணடிக்கப்படவில்லை. அவர் மிகுந்த தயாரிப்புகளுடன் மற்றும் ஆடம்பரமாக ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பிறப்பு போன்ற விழாக்களை கொண்டாடினார்.
இதற்காக அவர் ஆலயங்கள், தோட்டங்கள் மற்றும் பூங்காக்களை கட்டினார். சிறந்த பிராமணரே, ஸ்ரீமன் நாராயணரிடம் இவ்வளவு பக்தியுடன் நடந்து கொண்டிருந்த போது தேவர்களின் அரசரான தேவேந்திரன் தனது சொந்த விருப்பப்படி தனது சொந்த படுக்கையிலும் தனது சொந்த ஆசனமான இருக்கையிலும் அவருக்கு பங்கேற்பை வழங்கினார். தேவேந்திரன் அவருக்கு வாடாத தாமரைகளால் ஆன மிக அழகான வைஜெயந்தி மாலையை கொடுத்தார். அவர் அவருக்கு விலை உயர்ந்த கற்கள் மற்றும் நகைகளை ஏராளமாக கொடுத்தார். அவரது சுயம், ராஜ்யம், செல்வம், ராணி, வாகனங்கள் என அனைத்தும் எப்போதும் இறைவனுக்கு சொந்தமானவை என்று அவர் கருதினார். முழு மனதுடனும் பக்தியுடனும் அவர் சத்வதா முறைப்படி நடைமுறையை நாடினார். மேலும் விரும்பிய பொருட்களை கருத்தில் கொண்டும் சந்தர்ப்பத்தால் தேவைப்பட்டபடியும் அனைத்து பெரிய யாக செயல்களையும் தவறாமல் செய்தார். அந்த உன்னத ஆன்மாவின் மாளிகையில் பாஞ்சராத்திர கோட்பாடில் வல்லுநர்களான முக்கிய பிராமணர்கள் பொதுவாக லோகத்திற்கு வழங்கப்படும் உணவை அனுபவித்து மகிழ்ந்தனர். எதிரிகளை அழிப்பவர் நீதியான வழியில் ஆட்சி செய்த போது அவர் எந்த பொய்யையும் கூறவில்லை. அவரது மனம் நன்றாக இருந்தது, கெட்டு போகவில்லை. உடல் ரீதியாக அவர் சிறிதளவு பாவத்தையும் செய்யவில்லை. இறைவனிடம் தனது பக்தியை அதிகரிக்க மன்னர் தினமும் பாஞ்சராத்திரம் என்ற பெரிய தந்திரத்தை இறைவனின் பக்தர்களின் வாக்கிலிருந்து கேட்டார். தூய மதத்தை நிறுவி தனது குடிமக்களை திருப்திப்படுத்திய மன்னர் சொர்க்கத்தை பராமரிப்பது போல பூமியை பாதுகாத்தார். அவரது ராஜ்யத்தில் 7 வகையான சதை உண்பவர்களில், அதாவது ராட்சசர்கள் யாருமில்லை. நாத்திகர்களின் உடையை அணிந்தவர்கள் யாருமில்லை. அவரது ராஜ்யத்தில் மற்றவர்களின் மனைவிகளை மயக்கும் விபச்சார பெண்கள் மற்றும் ஆண்கள், அல்லது பிறரின் மனைவிகளை மயக்கும் அல்லது ஒழுக்கக்கேடான மதச்சார்பற்ற செயல்களை செய்பவர்கள், கலப்பு திருமணங்கள் போன்றவை குறித்து கேள்விப்பட்டதே இல்லை. அவர் தனது ராஜ்யத்தை ஆண்டபோது 11 வகையான மத்யா, அதாவது மது அருந்தும் பானங்கள், 3 வகையான சூரா, ஆவிக்குரிய மதுபானங்கள், 1 வகையான நீர் ஆகியவற்றின் நறுமணத்தை யாரும் நுகரவில்லை. இந்த குணங்கள் அவருக்கு வழங்கப்பட்டிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் அவர் சொர்க்கவாசிகளுக்கு, அதாவது தெய்வங்களுக்கு பாரபட்சமாக ஒரு பொய்யை பேசியதற்காக சொர்க்கத்திலிருந்து விழுந்து பூமியின் குடலுக்குள் நுழைந்தார். பூமியின் குடலுக்குள் இருந்த போதும் பக்தியை நேசித்த மன்னர் நாராயணருக்கு அர்ப்பணிப்புடன் இருந்தார். மேலும் இறைவனின் திருநாம ஜபத்தை உச்சரிப்பதில் நிலையாக இருந்தார். எம்பெருமானது அருளால் அவர் மீண்டும் அந்த இடத்திலிருந்து உயர்த்தப்பட்டார். சொர்க்கத்தை அடைந்த பிறகு அவர் தனது மனம் விரும்பியபடி இன்பங்களை அனுபவித்தார். அவரது மேனிகளின் சாபத்தால் அவர் பூமியில் சேதியின் மற்றும் இந்தியாவின் மத்திய பிரதேசத்தின் ஒரு பகுதியின் அரசரானார். அவர் பாஞ்சராத்திர வழியில் மகிழ்ச்சியுடனும் எச்சரிக்கையுடனும் ஸ்ரீஹரிக்கு பக்தி செய்து மகிழ்ந்தார். பின்னர் அவர் சொர்க்கத்தை அடைந்தார். அதன் பின்னர் தனது தெய்வீக உடலுடன் மன்னர் இறைவனுக்கும் பெரிய முனிவர்களுக்கும் தனது சாந்தியை அதிகப்படுத்தினார். சிறிது காலம் அங்கேயே தங்கி அனைத்து அச்சங்களிலிருந்தும் விடுபட்ட இறைவனின் வசிப்பிடத்தை அவர் அடைந்தார். 5ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.